ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலையும் வீக்கெண்ட் மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நடுவில் 2 நாள் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு நம்மளுடைய ஆட்டத்தை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம பல நாளாக சொல்லிட்டு இருந்தோம் கேப் டவுன் ஆனாலும் மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே போனதும் நம்ம லெவல்ஸ் கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆச்சு. ஆக்சுவலாக சைட்வேஸ் தான், ரொம்பலாம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு மார்க்கெட்டில். கேப் டவுன்ல இருந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுச்சு. இது ரெண்டும் டபுள் டாப் வச்சு கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதான் நீங்கள் மார்க்கெட் மொமெண்டம். பெருசாக இன்னைக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் கிடைச்சிருக்கும். இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருந்தோமே, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் போயிடலாமா? ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது இந்த சைடு பிரேக் பண்ணுச்சு. அப்படி பிரேக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டார்கெட்டே கொடுத்துரும். ஒரு பிஓஎஸ் ஒரு ஃபால், ஒரு பிஓஎஸ் ஒரு ஃபால்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் சூப்பராக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இங்கே இருக்குது. இது பிரேக் பண்ணிச்சா? இல்லை, பட் பெரிய ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம லெவலே வச்சுக்கலாம். இதை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம லாஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம என்ட்ரா வரும். மேலே பிரேக் பண்ணிச்சு, ஓகேவா? மேலே பிரேக் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். சப்போர்ட் எடுத்துக்கு மறுபடியும் ப்ராஃபிட். அப்புறமா ஃபைனலாக ஃபால். கடைசி வரைக்கும் கீழே உடைக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் நீங்கள் எப்படி போய் பார்த்தாலும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கு. 31 பாருங்கள், இது வந்து கீழே உடைக்கவில்லை. அதுக்கு முன்னாடியே ரெசிஸ்ட் ஆகி மேலே போச்சு, மேலே போய் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு. இங்கே தான் உடைக்கணும், உடைக்க ட்ரை பண்ணல. கடைசியாக சாயந்தரமாக தான் வந்து உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட், வினிங் ரேட் இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னித்தீவு மாதிரி இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு சொல்லிட்டு அங்கங்கே இது பண்ணிகிட்டு இருக்கு, கேப் விட்டு வச்சுருக்கு. சரி, என்னதான் கேப் விட்டு வச்சுருந்தாலும் நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். நமக்கு தெரியும் என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? 50,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்கே போகும்? 53,000 போகும், 54,000 போகும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய வியூ. கீழே வந்துட்டு அப்புறமா மேலே போகிறதுக்கான வியூ. ஓகேவா? ஒரு சின்ன சின்ன டவுன் இருந்தால் அப்புறம் அப்போ போக முடியும். அப்புறமா அங்கே போயிட்டு 54,500 ஆர் 55,000 டார்கெட்டை நம்ம எப்போ வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் 55,000 டார்கெட்டுக்கு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றதும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நம்ம நிஃப்டி போய் பார்க்கலாமா? நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 25K டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னது அது நம்மளுடைய சேனலை விட்டு பிரேக் டவுன் கொடுத்து கீழே வந்திருக்கு. ஸோ நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் பேங்க் நிஃப்டி விட வீக்காக இருந்திருக்கு. 24,679 வந்து ரெசிஸ்ட் ஆகி அங்கே ஸ்டாப் ஆகி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா மறுபடியும் 24,500 லெவல்ஸ் வரும். ஆனால் என்ன நடக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கே ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் அப் போகிறதுக்கான வியூஸ் தான் நிறைய பாசிபிள் இருக்குது. இதையும் நம்ம டே டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன சம்பவம் நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷாக்கிங்கான நியூஸ்லாம் இருக்கும். நம்ம ஒரு சேனல்லாம் போட்டு வச்சுருந்தோம், அது தொடர்றதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது 23,900 24,000 வரணும். ஓகேவா? 24,000 வர்றதுக்கு காலம் இருக்குது. பட் அதுக்குள்ளார வந்து இந்த இந்த டைம் ஃப்ரேம் இந்த சேனலை உடச்சிருக்கு. இந்த சேனல் உடச்சதுனால என்ன எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த லெவல் உடச்சதுன்னா 24,500 லெவல்ஸ்க்கான வரதுக்கான டார்கெட்டும் ஜாஸ்தி இருக்குது. இல்லை இங்கே பவுன்ஸ் பேக் ஆகி 25,162 லெவல்ஸையும் போய் தொடும். ஓகேவா? பட் நிஃப்டியில் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு வியூஸ் தான் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி வியூ கொஞ்சம் கிளியராக இருக்குது, நம்ம சொல்லிட்டோம். சரியா? ஸோ அதே மாதிரி நிஃப்டி ஃபினான்ஸ் நிஃப்டி மிட் கேப் ஃபைனலாக கொஞ்சம் விழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்காக வந்து யாரும் பயப்பட வேண்டாம். இது அக்யூமுலேஷன் ஃபேஸ் தான், மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்துவிடும். ஓகேவா? இவ்வளோ தாங்க நம்ம வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில். ஏன்னா விக்ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால்டைலாக தான் இருந்திருக்கும் மார்க்கெட். பையர்ஸால் இன்னைக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். முக்கியமான காரணம் ரிலையன்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து டவுன் வச்சிருக்கு. பட் ஹெச்டிஎஃப்சி வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நல்லா பாசிட்டிவில் இருந்திருக்கு.
ஸோ அதனால் வந்து ஒரு சைடு டவுன் போனாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவாகவே இருந்திருக்கு. அண்ட் வழக்கம் போல் நம்ம ஆக்சிஸ் பேங்க் போய் பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க்கும் பஜாஜ் ஃபினான்ஸு ஐசிஐசிஐ இவங்க எல்லாருமே சைட்வேஸில் கொஞ்சம் இருந்திருக்காங்க. அதனால தான் பேங்க் நிஃப்டியோட வியூவும் சைட்வேஸில் இருந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக் பேங்க் அண்ட் எஸ்பிஐஎன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பிஐஎன் மறுபடியும் அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்குமுலேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து பாசிட்டிவ் மூவ்க்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வியூஸ். அப்புறம் நமக்கு வந்து முக்கியமான ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல போனால் நான் உங்களுக்கு வந்து டைட்டன் சொல்லுவேன். டைட்டன் பார்த்துக்கோங்க, இவன் பிரேக் அவுட்டில் இருக்கான். அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூ ஆர் டை சிச்சுவேஷனில் இருக்குது. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது 10,000 லெவல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. ஹீரோ மோட்டர் காப் பாசிட்டிவில் தான் இருக்குது, மீன்ஸ் லைக் நெகட்டிவில் இருந்தாலும் இது வந்து பவுன்ஸ் பேக்கான ஸ்டேஜில் தான் இருக்குது. 5,200 வந்து எஸ்எல் இதுக்கு கீழே உடைக்கிறதுக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் நல்லா விழுந்திருக்கு, பட் அதுக்காக பயப்பட வேண்டாம், மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிடும். ஏன்னா சிமெண்ட் செக்டர் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் டவுனில் தான் இருந்திருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸும் இன்றைக்கி வந்து டவுனில் தான் இருந்திருக்கு. இதுதான் நிஃப்டி இன்றைக்கி நல்லாவே கீழே தள்ளியிருக்கு. டிவைஸ் லேப் வழக்கம் போல் பாசிட்டிவ் தான் இருக்குது. 5,000 லெவல்ஸ் வந்து அது நியர்பை இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக பாசிட்டிவாகத்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டோட வியூ. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ரொம்ப கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கோயிங் டு பட் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி நல்லாவே செல்லிங் இருந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப் டவுன் ஆகியும் செல்லு தான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம மண்டே வந்து மிக்சட் வியூஸ் தான் இருக்குது. ஓகேவா? லெவல் தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம போகணும், மற்றபடி போகக்கூடாது. ஸோ கம்மிங் டு யூஎஸ் ஆயில், இங்கே யூஎஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. இவங்களாம் நம்ம ஒன்றா டைம் ஃப்ரேம் வந்து பார்க்கலாம். ஸோ ம் 78 ரிஜெக்ட் ஆகி இன்னைக்கு 77 இங்கே இந்த இடத்துல அதால் தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே வந்துட்டுருக்கு. 75 லெவல்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு இந்த லெவலுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 76 கிட்ட. ஸோ மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதைபடி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன பேட்டர்ன் தெரியுது நீங்களே பாருங்கள். ஓகேவா? எங்கேயுமே கீழே விழுறதுக்கான அறிகுறியே இல்லை. மறுபடியும் 83 போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு மறுபடியும் 50 வந்து தொட்டுட்டு ஒரு தடவை பவுன்ஸ் பேக் ஆகணும். 60 70 கிட்ட போகும், அப்புறமா 75 70 மறுபடியும் வந்து பிரேக் அடிச்சு அப்படியே 83 போயிடும். ஸோ இப்படி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேருந்து நம்ம ரெக்கவரியாக இருக்குது 2378 லெவல்ஸ்லேருந்து 2550 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் ரெக்கவரிக்கு போயிட்டே இருக்குது. புரியுதா உங்களுக்கு கோல்டுக்கான வியூ? பட் இந்த 32 லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் நெகட்டிவ் சைடில் இருந்தாங்கன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் பாருங்கள் 4 ஹவர்ஸ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல புல்லிஷில் இருக்குது. ஓகேவா? சரி, ஃப்ரைடேக்கான வீக்லி டைம் ஃப்ரேம் பார்ப்போம். அண்ட் 4 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் தொட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் வீக்லியில் முதல் முறையாக க்ளோசிங்கை ஹை சைடில் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய பிளான்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? 2412 கீழே வச்சதுன்னா இது பழைய க்ளோசிங்குள்ளே வந்துடும். பட் இன்றைக்கி ஏதாவது சம்பவம் இருந்து 30-40 பாயிண்ட் விழுதான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கலாம். இல்லை இங்கே வச்சுட்டாங்கன்னா கம்ப்ளீட்லி புல்லிஷ். இதை இன்னும் ஒரு காரணமும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து 2500 தாண்டிடும், ஆல் டைம் ஹையை தொட்டுடும். ஓகேவா? கோல்டு மட்டும் மேலே போதே, ஏன் சில்வர் போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேள்வி இருக்குது. சில்வரும் மேலே தாங்க போயிட்டுருக்கு, யார் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னது. சில்வர் இஸ் ஆல்சோ கோயிங் அப். ஓகேவா? ஷார்ட் டேர்மாக வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பவுன்ஸ் பேக் எல்லாம் எடுத்துகிட்ருக்கு, விடுது. சில்வரும் மேலே தான் போயிட்டுருக்கு. 2893 லெவல்ஸ் தாண்டிச்சுன்னா இங்கே 29 லெவல்ஸ், அப்புறம் 30 லெவல்ஸ், அப்புறம் 30 லெவல்ஸ் தான் ஃபைனலாக போய் தொட போகுது. ஆக்சுவலாக அதுக்கு டவுன் சைடு வந்து 28,134 லெவல்ஸ் கீழே மாதிரி தான் டவுன் சைட் வியூ நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நம்ம பிடிசி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 62 லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து 65,300 லெவல்ஸில் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் வந்துட்டுருக்கு. இப்போ மறுபடியும் 65 லெவல்ஸை தாண்டி மேலே போச்சுன்னா 66 அண்ட் 68 லெவல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. புரியுதா? ஸோ அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் ட்ரேட் செட்டப் இருக்கணும். 63,700 கீழே வந்துச்சுன்னா இல்லை, 61,700 கீழே வந்துச்சுன்னா மட்டும்தான் பெரிஷ், இல்லாட்டினா வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிடும். ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு யாவும் தெரிகிறான்னு மட்டும் பாருங்கள். மறுபடியும் 66,900 67,000 லெவல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
இதுதான் மக்களே இன்னையோட வியூஸ். ஓகேவா? இந்த வாரத்தோட வியூஸும் அதான். இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு யாரும் இன்னைக்கு ட்ரேட் பண்ணாமல் இது வரைக்கும் எடுத்த ப்ராஃபிட்டை சந்தோஷமாக காப்பாற்றிக்கிட்டு போயிட்டு ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜிஸ் அதுவும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்காக. அதை பற்றி நம்ம ஃபர்தராகவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் இன்னைக்கு புது புது ஸ்ட்ராட்டஜிஸோட நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து புது பொலிவுடன் புது வீடியோஸ்லாம் போடலாம். சரியா? அன்டில் தென் இந்த வாரத்தில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் நண்பன் உங்கள் ஓச்சல் சிட்டியிடம் கடமை இருந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். டேக் கேர், பை. அண்ட் முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ண முன்னாடி சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? இதை பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரிவிக்க நாங்கள் மண்டேலேருந்து சில வீடியோஸை கண்டென்ட்ஸி நாங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பேஸில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மணியை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ட்ரேடில் வந்து நம்ம வந்து என்ட்ரிஸ்லாம் இருக்கணும், எவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும், எதுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, டார்கெட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இதை பற்றி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புட்டு புட்டு வைக்க போகிறேன் மணி மேனேஜ்மெண்ட் கிளாஸஸில். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுக்கிறேன். ஸோ எல்லாருமே கவர்ந்து கூர்ந்து பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். டேக் கேர், பை.